மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதிகளை மறுசீரமைப்பது தமிழ்நாட்டிற்கு தண்டனை என தாவேக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் எம்பி என்றால் என்னவென்று யாராவது விஜயிடம் சொல்லுங்கள் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிலைப்பாடு குறித்த கட்சித் தலைவர் விஜய் 5 பக்க அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அதில் மக்கள் தொகை வளர்ச்சியை திறம்பட கட்டுப்படுத்தியுள்ள தமிழ்நாடு மற்றும் இதர தென் மாநிலங்களுக்கு அது பெரும் தண்டனை என்று குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை மத்திய அரசு தன்னிச்சையாக முன்னெடுப்பது தென் மாநிலங்களின் அரசியல் முக்கியத்துவத்தை முற்றிலும் அளிப்பதற்கான முயற்சி என்றும் நாடாளுமன்றத்தில் அலங்கார பொம்மைகளாக இருப்பதில் என்ன பயன் என்றும் விஜய் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த நிலையில் விஜயின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்துள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எந்த மாநிலத்திலும் தொகுதிகள் எண்ணிக்கை குறையாது என்றார். பொம்மைகளை போல் எம்பிக்கள் அமர்ந்திருக்கின்றார்கள், எதிர்க்கட்சி நாற்காலியில் எம்எல்ஏக்கள் அமர்ந்திருக்கிறாங்க, எதுக்கு அதிகப்படுத்தணும், 543 போதும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். யாராவது சகோதரர் விஜய் அவருக்கு போய் சொல்லணும், 8.5 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய யூகேல 650 எம்பிக்கள் இருக்கிறாங்க ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்ல. எதற்கு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டது என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பினார். 30 ஆண்டுகளுக்கு தொகுதி மறுவரையை நடத்தக்கூடாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். புதிய மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக, காங்கிரஸ், விசிக, பாமக, மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மக்கள் நீதி மய்யம், தாவேக உட்பட 59 கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை பிரித்தாலும் விகிதாச்சார அடிப்படையில் கணக்கிட்டாலும் தமிழ்நாட்டிற்கு இழப்பு ஏற்படும் என குறிப்பிட்டார். 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படியே மேலும் 30 ஆண்டுகளுக்கு தொகுதி வரையறை நீட்டிக்கப்படும் என்று பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் அறிவிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் தீர்மானம் கொண்டு வந்தார். 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையிலேயே நாடாளுமன்ற தொகுதிகள் தொடர்ந்து வரையறுக்கப்படும் என்று கடந்த 2000 ஆண்டில் அன்றைய பிரதமர் அவர்கள் உறுதியளித்தவாறு தற்போதும் இந்த வரையறை 2026 மேலும் 30 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் என்று மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உறுதி அளிக்க வேண்டும். தொகுதி மறுசீரமைப்பு தமிழ்நாட்டிற்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிற்கே அபாயகரமான செயல் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக தென் மாநிலங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழு அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தீர்மானம் கொண்டு வந்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசிய அவர் அனைத்து கட்சிகளும் கட்சி எல்லைகளை கடந்து இந்த விவகாரத்தில் குரல் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இக்கோரிக்கைகளையும் அவை சார்ந்த போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்லவும் மக்கள் மத்தியில் இப்பிரச்சனை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்திடவும் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழு ஒன்றை அமைத்திடவும் அதற்கான முறையான அழைப்பை மேற்படி கட்சிகளுக்கு அனுப்பி வைக்கவும் இக்கூட்டம் தீர்மானிக்கிறது. தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் இந்த சதியை அனைவரும் சேர்ந்து முறியடிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துள்ள தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதாக திமுக, அதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தெரிவித்துள்ளன. விவாதித்து ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சிகளையும் கூட்டி ஒரு சிறப்பான முடிவை எடுக்கின்ற இந்த நல்ல முயற்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் மனதார பாராட்டி தமிழக அரசு எடுக்கின்ற முடிவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் முழு ஆதரவையும் வழங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போதுள்ள 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கைக்கு குறையாமலும் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்ட பின்னரும் இருக்கும்படி நிர்ணயம் செய்தால்தான் மக்கள் தொகை குறைத்த தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் முடிவாக அது அமையும். அல்லது தற்போதுள்ள மொத்த மக்களவை தொகுதிகள் 543 என்பதை மாற்றாமல் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள மக்களவை தொகுதியின் சராசரி மக்கள் தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்தால் எந்த மாநிலத்திற்கும் பாதிப்பு ஏற்படாது. ஒன்றிய உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டில் பேசும்போது சொல்லுகிறார், தமிழ்நாட்டிற்கு எந்தவித மாற்றமும் இருக்காது என்று சொல்வதை சில கட்சிகள் வழிமொழிகின்றன. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டிற்கு மாற்றம் இல்லை என்றால் உத்தரப்பிரதேசத்திற்கும், ராஜஸ்தானுக்கும், மத்திய பிரதேசத்திற்கும், பீகாருக்கும் உயர்த்த மாட்டோம் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை.